RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் குறித்து விவாதம் நடைபெற்றது. அப்போது அவைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை கூறினார். அமித்ஷாவின் இந்த பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் ஜெய் பீம் என முழக்கமிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அன்றைய தினம் அவையை நடத்த முடியாமல் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் அமித்ஷா மன்னிப்பு கேட்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தொடர் கோஷங்களை முன்வைத்தனர். இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கவே விசிக, திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் இரண்டாவது நாளாக இன்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, TR பாலு, சஞ்சய் ராவத், திருமாவளவன் உள்ளிட்ட எம்பிக்கள் நீல நிற ஆடை அணிந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இதற்கு போட்டியாக காங்கிரஸை கண்டித்து பாஜக உறுப்பினர்களும் கையில் பதாகைகளை ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் மேற்கொண்டனர். இதன் முடிவில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் இடையே திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் மோதல் முற்றி பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. பரபரப்பான இந்த சூழலில் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி, நான் படிக்கட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது ராகுல் காந்தி என் பக்கத்தில் வந்த ஒரு எம்பியை என் மீது தள்ளிவிட்டார். அதனால் தான் நான் கீழே விழுந்து என் மண்டை உடைந்தது என்று தெரிவித்தார். தன் மீது எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாங்கள் அவைக்கு சென்ற போது பாஜக எம்பிக்கள் தான் எங்களை தள்ளிவிட்டு மிரட்டினர். அப்போது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை எதிர்த்து தள்ளும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். உங்களின் கேமராக்களில் கூட இது பதிவாகி இருக்கலாம். நாங்கள் அனைவரும் எம்பிக்கள், எங்களுக்கு நாடாளுமன்றத்தின் உள்ளே செல்ல உரிமை இருக்கிறது. ஆனால் பாஜகவினர் தான் எங்களை தடுத்தார்கள் என ராகுல் காந்தி விளக்கம் அளித்தார். இது ஒரு புறம் இருக்க, அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய கருத்து நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அதனை திசை திருப்பவே இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளதாக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். नहीं देखिए, मैं पता नहीं आपके शांत हो जाए, आपके कैमरा में होगा। ये पार्लियामेंट की एंट्रेंस है, इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है बस। नहीं देखिए हाँ किया है मगर ठीक है कोई मतलब धक्का मुक्की से हमें कुछ होता नहीं है, मगर ये एंट्रेंस है पार्लियामेंट हाउस की। நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.